ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஏஞ்சல்ஸ் ஹோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் மட்டர் மசாலா தான் பார்க்க போறோம். வேற ஒண்ணும் இல்ல. நம்ம பன்னீர் பட்டர் மசாலா பண்ற மாதிரியே தான். நம்ம அது கூட பட்டாணி சேர்த்து பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இதுல மெயினா நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, பன்னீர், பட்டாணி, கொஞ்சமா முந்திரி பருப்பு, பல்லாரி, தக்காளி, பட்டர், அதுக்கப்புறமா கசூரி மேத்தி அந்த மாதிரி தான். நம்ம டைரக்ட்டா ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் அதிலேயே எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெயும், பட்டரும் சேர்த்து எடுத்துக்கலாம். இதுல வந்து நம்ம ரஃப்பா கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பல்லாரி சேர்த்துக்கலாம். அத சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா கிளறிக்கோங்க. நம்ம இப்ப கொஞ்சம் பொருட்கள் நல்லா சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போறோம். அதனால எல்லாமே ரஃப்பாவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து கம்மியாவும், பூண்டு கொஞ்சம் அதிகமாவும் எடுத்துக்கோங்க. அதான் பன்னீர் பட்டர் மசாலாக்கு நல்லாருக்கும். கூடவே 2 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். 10 போல முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. வெங்காயம் ரொம்ப பொன்னிறமா வதங்கணும்னு இல்ல. கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கும் அதிகமா வதங்குனாலே போதும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 பல்லாரிக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இத நல்லா கிளறிட்டு இந்த தக்காளி மசிஞ்சதும் இத வந்து ஒரு பேஸ்ட் மாரி அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ அதே கடாயில கொஞ்சம் அதிகமா பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா, நான் மசாலா பொருட்கள்லாம் கொஞ்சம் சேர்த்துக்க போறேன். ஹோல் கரம் மசாலா தான் எல்லாமே. கொஞ்சமா சின்ன சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாரி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கிறப்போ நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் குடுக்கும். இதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட்ட சேர்த்துக்கலாம். மசாலா கரிஞ்சிராம பார்த்துக்கோங்க. மசாலா கொஞ்சமா வெந்து கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வந்துட்டு கொஞ்சமா பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ஃப்ரோசன் பீஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுன்னா அதே எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். இத வந்து ஒரு மூடி வச்சு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க. கிரேவி வந்து அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டாணி நல்லாவே குக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம பன்னீர் பீசஸ் எல்லாமே சேர்த்துக்க போறோம். நான் வந்து இன்னைக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து உப்பு சரி பார்த்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்திருந்தேன். இப்ப எனக்கு பத்தல. அதனால நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இன்னொரு சைடுல ஒரு சின்ன கடாய் வச்சு நம்ம வந்து கொஞ்சமா கசூரி மேத்தி எடுத்து அத வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்க போறோம். இந்த மாரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்க்கிறப்போ பார்த்தீங்கன்னா, அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாவே எடுத்து குடுக்கும். நம்ம நார்மலா சேர்க்கிறத விட இந்த மாரி சேர்க்கிறப்போ அதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லாருக்கும். நீங்களும் இதே மாரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பன்னீர் பீசஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சாலே போதும். நம்ம கிரேவி ரெடி ஆயிடும். நம்ம வந்து கடைசியா கொஞ்சமா பட்டரும், மல்லி இலையும் தூவிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்றப்போ நமக்கு ரொம்பவே கிரீமியா இருக்கும். ஃப்ரெஷ் கிரீம் இல்லன்னா பரவால்ல. இருந்துச்சுன்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. கிரீம் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்குள்ளேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. கிரீம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து கிரேவிய கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதான் நம்ம மட்டர் பன்னீர் மசாலா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, பராட்டா எல்லாத்து கூடயுமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். பட் நான் வந்து இன்னைக்கு தோசை கூட தான் எடுத்துக்க போறேன். தோசை கூடவுமே இது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் பை.